பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவினுடைய ஏக்கம் இது. உண்மையிலே யோபுவுக்கு உண்டான அந்த சோதனையை வைத்து பார்க்கும்போது யோபு வாழ்ந்திருப்பது என்பது உண்மையிலே ஒரு சவாலான காரியம். யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீர் தேவனை தோஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார்கள். இனி வாழ முடியாது, அதனால வாழ்க்கையை முடித்து விடுங்கள் என்று யோபுவின் மனைவி சொல்லுகிறதை 2வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். அநேகர் இனி வாழ முடியாது என்கிற நிலையில் வரும்போது அவர்கள் மரணத்தை நோக்கி செல்லுகிறார்கள், மரணத்தை ஒரு முடிவாய் எடுக்கிறார்கள். இங்கே யோபு அதுதான் சொல்லுகிறார். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? இவ்வளவு கஷ்டத்துல நான் மரணத்தை அல்ல எதிர்பார்த்திருக்க வேண்டியது, நான் மாறுதலை எதிர்பார்த்திருக்க வேண்டும். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிற நம்பிக்கையுடைய ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பு இது. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை தர சர்வ வல்லவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கை இருக்கிறதா? தேவ பிள்ளைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் வாழ்ந்திருக்கவும் வைத்திருக்கிறார், தாழ்ந்திருக்கும்படியாகவும் சில காலத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். காத்திருப்பின் காலம் என்பது போராட்டத்தின் காலமாக இருக்கலாம். ஆனாலும் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி இந்த ஆவி அணையாதபடி அவர் பராமரித்து பாதுகாக்கிறார் அல்லவா? காலைதோறும் புதிய கிருபை தாங்குகிறது அல்லவா? ஆமாம், இன்னைக்கும் கண் விழிக்க வைத்திருக்கிறார் அல்லவா? எதற்காக இந்த கிருபையை தந்திருக்கிறார்? இந்த போராட்டத்தின் காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு சகோதரா. ஆமென். இந்த போராட்டத்தின் காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு சகோதரி. மாறுதல் நிச்சயமாய் உண்டு. இந்த காத்திருப்பு யோபுவை வெட்கப்பட்டு போக விடவில்லையே. 42வது அதிகாரத்தில் ஒரு பெரிய மாறுதல் வந்தல்லவா? சிறையிருப்பு மாறினது, இழந்த எல்லாம் ரெட்டிப்பாய் கிடைத்தது. துன்பத்தை கண்ட, வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் அதற்கு மேலாகவே நன்மையை காணும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அல்லவா? எல்லாரும் அவனை தேடி வந்து பார்த்தார்கள் அல்லவா? யோபு எப்படி டவுன் ஆயிட்டு திரும்ப மேலே வந்திருக்கிறத சொந்தங்கள், உறவுகள் எல்லாருமே வந்து பார்த்தாங்களே. இந்த மாறுதலை தருகிறவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். எனவே வாழ்க்கையில சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, சில நஷ்டங்கள், இழப்புகள் வரும்போது மரணத்தை எதிர்பார்த்து இராமல் மாறுதலை எதிர்பார்த்திருங்கள். மாறுதலை தர வல்லவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் அப்படியே உங்க வாழ்க்கையில செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, யோபு மாறுதலை எதிர்பார்த்து காத்திருந்தார். நீர் நிச்சயமாய் மாறுதலை கொடுத்து ஆசீர்வதித்தீர். அப்படியே காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில, குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாவதாக. உம்முடைய நாம் மகிமைக்காய் சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.